அந்த சண்முக லீலாவை சாட்சி சொல்ல வான்னு கூப்பிடுறாரு. அந்த ஏசி வர வேண்டான்னு சொல்றாரு. நீ அவளை சாட்சி சொல்ல போன்னு சொல்ற. மத்தியானமே பரிச்சு முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு போனா. இப்ப இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. ஏன் வரலன்னு தெரியலையேப்பா. லீலா கோர்ட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது அவன் மோட்டிவேஷன். நாளைக்கு கோர்ட் டைமிங் முடிஞ்சா அவன் எப்படி இருந்தாலும் லீலா விட்டுருவான். இருந்தாலும் அதுக்குள்ள லீலாவை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாது. ஏய், ரொம்ப பதறாத. லீலா கோர்ட்டுக்கு வந்தா உன் குழந்தை வீட்டுக்கு வரும். லீலாவின் சாட்சியத்திலிருந்து இது காவல்துறையால் ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பது நிரூபணமாகிறது. நீ இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரதுக்கு இவதான் காரணங்கிறதுனால நான் இவளை மன்னிக்கிறேன். அக்கா அக்கா. அடடே பாப்பா வாங்க அண்ணே, உட்காருங்க. வாங்க அண்ணி, உட்காருங்க. உட்காருமா. என்னப்பா திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா விருந்துக்கு தடபடலாம் ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. அதுக்கு என்னக்கா, உடனே ஏற்பாடு பண்ணிடலாம். அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தேவகி, அவங்களுக்கு காஃபி டீ ஏதாவது போட்டு எடுத்து. சரிக்கா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ. அப்புறம்ப்பா, மீனா கல்யாணம் எல்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? பத்திரிக்கை எல்லாம் பிரிண்ட் ஆகி வந்துருச்சேக்கா? பத்திரிக்கை எல்லாம் வந்த உடனேயே நேர சர்ச்சுக்கு எடுத்துட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு முதல் பத்திரிக்கை உனக்கு கொடுக்கணும்னு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சமலா தட்டடு. அக்கா எந்திரி. இந்தாக்க. எனக்கு எதுக்குப்பா இந்த சம்பிரதாயம் எல்லாம்? அக்கா, இந்த ஊர்லயே சொந்த பந்தம் சொல்லிக்கிறதுக்கு நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. எதையும் முறையா செய்யணும்ல. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். மீனா கல்யாணத்துக்கு எல்லாரும் அவசியம் குடும்பத்தோட வந்துடணும். என்ன? கண்டிப்பா வந்துடுறோம்ப்பா. எங்க சரி என்ன காணோம்? வெளியில போயிருக்கான்ப்பா. அவங்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம்னு பார்த்தேன். அதான் எனக்கு கொடுத்துட்டியப்பா. அவங்கிட்ட சொல்லணுங்கிறது இல்ல. ஆட என்னக்கா, இந்த குடும்பத்துல ஆம்பளை இருக்கிறது அவன் ஒத்தம் தானே. அவங்கிட்ட சொல்லணும்னா மரியாதை இருக்காதுல்ல. இருக்கட்டும்பா, நான் சொல்லிக்கிறேன். சரி, நானும் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி, நான் மறக்காம கூட்டிட்டு வாக்கா. எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க. என்னப்பா இது நீ சொல்லணுமா? நம்ம வீட்டு கல்யாணம்ப்பா இது. எல்லாரையும் கூட்டிட்டு நான் வந்துடுறேன். அக்கா, நான் நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. நான் கிளம்புறேன். சமலா போலாமா? என்னப்பா அதுக்குள்ள கிளம்புறீங்க? ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல நீ, கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். நம்ம வீடு தானே, எப்ப வேணாலும் வந்து சாவகாசமா சாப்பிட்டுக்கலாம். தேவகி, நீ அவசியம் வந்துருமா? ஆமா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன் நீ. வரட்டுமா? வரோம் நீ. வரோம். சமலா வா. அக்கா வரட்டுமா? போயிட்டு வாப்பா. போயிட்டு வராங்க. வரமா? சரி. என்னக்கா இது? நம்ம செழியனோட பேர் இருக்க வேண்டிய இடத்துல யாரோ ஒரு பரதேசோட பேர் இருக்கு. என்னக்கா இது? சர்ச்சுக்கு போயிட்டு வந்து முத பத்திரிகையை உனக்கு தான் கொடுத்தாங்க. அத போய் கிழிச்சு போட்டுட்ட. நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு பத்திரிக்கைன்னு தான் கிழிச்சு போட்டேன். அப்படின்னா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டியா? என்னடி, என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகம்லாம் எதுவும் இல்ல. நீ நினைச்சா எப்படியும் கல்யாணத்தை நடத்த விட மாட்ட. எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு என்ன பண்ண போற? என்னடி புரியாம பேசிட்டு இருக்க? என் புள்ள செழியன அவனுக்கு மாப்பிள்ளையாக்க போறேன். கோடிக்கணக்கான அவனோட சொத்துக்கு என் புள்ளைய வாரிசாக்க போறேன். அது எப்படிக்கா உன்னால முடியும்? என்னடி சொல்ற? கோச்சிக்காதக்கா. ஏற்கனவே செழிய குமாரசாமிக்கு மாப்பிள்ளையாக மாட்டேன்னு சொல்லிட்டான். நீ வேற இப்போ செழியனுக்கும் உனக்கும் ஒட்டு இல்ல உறவில்லைன்னு சொல்லிட்ட. அவன் வழி வந்து பேசினால நீ ஒதுங்கி ஒதுங்கி போற. இந்த நேரத்துல கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு செழியனை எப்படி மாப்பிள்ளை ஆக்குவ? அக்கா, நீ உன் வீராப்பெல்லாம் விட்டுட்டு செழியன் கிட்ட அன்பு காட்டினாதான் அவன் உன் பேச்சை கேட்டுட்டு அந்த குமாரசாமி பொண்ணுக்கு எடுத்து தாலியை கட்டுவான், மோதிரம் மாத்துவான். இல்லன்னா நம்ம போட்ட திட்டெல்லாம் புல்லுக்கு எரிச்ச நீரா தான் போகும். அப்புறம் அந்த குமாரசாமி சொத்தெல்லாம் உன் கைக்கு எப்படி வரும்?
சித்தி நீங்களா கூப்பிட்டீங்க? குரல் வேற மாதிரி இருந்தது. நான் கூப்பிடல, உங்க அம்மா தான் கூப்பிட்டாங்க. என்ன சித்தி சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கு. தெரியும்டா, எனக்கு இருக்கிற வீம்பு, வீராப்பு, வைராக்கியம் எல்லாம் உனக்கும் இருக்கே. என்ன நீ என் வயித்துல பிறந்தவனாச்சே. உன்னை விட்டா எனக்கு வேற யாருடா இருக்கா? நிர்மலா எப்படியும் கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிடுவா. நான் காலம் பூரா உன் கூட தானடா இருக்கணும். கடைசி காலத்துல இந்த கட்டைக்கு கொள்ளி போட போறவனும் நீதானடா. அதான் யோசிச்சு பார்த்தேன். நான் என் பிடிவாதத்தை விட்டுட்டேன்டா. நீ கொஞ்ச நாள் எங்கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் கோச்சுக்கிட்டு உங்க பெரியப்பா வீட்டுல இருந்தல்ல, அதே மாதிரி தான்டா என்னோட கோபமும். நீர் அடிச்சு நீர் விலகாதுடா. சரியா, அம்மா எவ்வளவு இறங்கி வந்து பேசுறாங்க. நீ 2 வார்த்தை பேசுதானே அப்படின்னு அம்மா மேல கோவம். சித்தி, அம்மா மேல எனக்கு கோவமே கிடையாது. அவங்க தான் என் கூட பேசக்கூடாதுன்னு என்ன ஒதுக்கி வச்சாங்களே தவிர நான் எப்பவுமே அம்மா ஒதுக்கி வச்சதே கிடையாது. அவங்க பிறந்த நாளைக்கு கூட நான் தானே புடவை எடுத்து கொடுத்தேன். நான் அதை வேண்டான்னு சொன்னது என்னோட தப்பு தான்டா. என்ன மன்னிச்சிரு. மா, என்னம்மா என்கிட்ட போய் மன்னிப்பு அது இதுன்னு கேட்டுக்கிட்டு? சரி, என் கையால உனக்கு சாப்பாடு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ போய் கை கால் கழுவிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. அக்கா, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். குமாரசாமி நிச்சயம் பண்ண அதே தேதியில அதே இடத்துல என் பையனை மாப்பிளையாக்கி காட்டுறேன். டேய், லீலா வராடா. லீலா, லீலா ஒரு நிமிஷம். லீலா, நான் செஞ்சது தப்பு தான். அதுக்கு என்ன தண்டனை வேணா கொடு, ஆனா பேச மட்டும் போகாத ப்ளீஸ். உனக்கு என்ன தைரியம் இருந்தா மறுபடியும் என் முன்னாடி வந்து நிப்ப? லீலா, நான் பழைய கிருஷ்ணா இல்லை. என்ன கோர்ட்ல வந்து நீ சாட்சி சொன்னியோ அன்னைக்கே அந்த கிருஷ்ணா செத்துட்டான். இது புது கிருஷ்ணா, உனக்காகவே வாழ்ற, உன்னை நல்லபடியா வாழ வைக்கணுங்கிற வைராக்கியத்தோடு இருக்கிற புது கிருஷ்ணா. போதும், உன் வார்த்தைகளை நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும். காதலுங்கிற புனிதமான விஷயத்த உன் பொறுக்கித்தனத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ண எவ்வளவு கிரிமினலா திட்டம் போட்ட நீ. என் மாமா மட்டும் அந்த நேரத்துல வரலனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அதுக்கு தானே லீலா, ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டான். என் கழுத்துல பாஞ்சு கொண்டு கொஞ்சம் மிஸ் ஆகி என் தலையில பாஞ்சிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? நாம 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் ஆண்டவன் என்னை தப்பிக்க வச்சிருக்கான் லீலா. வாயு மூடு, இனிமே அது கனவுல கூட நடக்காது. உன் மேல இருந்த நம்பிக்கையில தான் அந்த நேரத்துல என் ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னை காப்பாத்த வந்த என் மாமாவை கூட நான் உதாசீனப்படுத்தினேன். அதுக்கப்புறம் நீ குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப கூட நான் துடிதுடிச்சு போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஆனா என் மாமாவோட தம்பி இன்ஸ்பெக்டர் சண்முகம் வந்து உன்னை பத்தின எல்லா உண்மையும் சொன்ன அந்த நிமிஷமே எனக்கு இந்த உலகமே இருண்டு போச்சு. இவ்ளோ கீழ்த்தனமானவனைய நான் காதலிச்சேன்னு என்னையே நான் அருவருப்பா பாத்துக்கிட்டேன். என் வாழ்க்கையில உன்னை பார்த்தது, பேசினது, பழகுனது எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு நான் அப்பவே மறந்துட்டேன். இனி என் கண் முன்னாடியே நிக்காத, போயிடு. கோபம், வேதனை எல்லாமே எனக்கு புரியுது. என்ன நம்பலீலா, நான் பழைய கிருஷ்ணா இல்லை. உன்னை கூட்டிட்டு போய் பாவம் பண்ண பார்த்தேன். ஆனா நீ கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லி என்னை காப்பாத்தி எனக்கு நல்ல புத்தியை கொடுத்துட்ட. இனிமே இந்த உடல், பொருள், ஆவி எல்லாமே உனக்கு தான் லீலா. இனி நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இத பாரு, இனி உன்னோட என் வாழ்க்கையை சேர்த்து பார்க்கவே முடியாது. லீலா, ப்ளீஸ் லீலா, என்னை மன்னிச்சிடு. உன் காலை வந்து வேணா நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை நம்பலீலா, ப்ளீஸ். இத பாரு, நீ என்ன பண்ணாலும் கதர்னாலும் என் கால்ல விழுந்தாலும் சரி, என் மனசு மாறாது. இனிமே என் வாழ்க்கையில குறுக்க வராத. லீலா, லீலா, லீலா. ஹலோ, அவதான் தெள்ள தெளிவா சொல்லிட்டால, அப்புறம் ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? டேய், என்னடா இது? நடு ரோட்ல ஒரு பொண்ணு காலில் விழுந்துகிட்டு. உண்மையா ஒரு பொண்ணை காதலிச்சு பாடுறா, அப்ப தெரியும் உனக்கு. சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ண போற? லீலாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னடா சொல்ற? அவ உன் காதலியே ஏத்துக்கல, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற? கோபி,
என் காதல் உண்மையானதுடா. அவள் கண்டிப்பாக ஏற்றுக்குவா. எங்கள் காதல் கல்யாணத்தில் போய் தான் முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பெரியண்ணே எங்கே போயிருக்காங்க? ஷாம்லி பக்கத்து வீட்டில் விளையாட போயிருக்கா, கூட்டிட்டு வர போயிருக்காங்க. இன்னைக்கு என்ன உங்கள் சமையலா பெரியண்ணே சமையலா? அவங்க சமையல் தான். ம். அப்புறம் உங்க அண்ணனை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நான் உங்க ஆறுமுக அண்ணனை பத்தி கேட்டேன். உங்க அண்ணி பாவம் குழந்தைய வச்சுட்டு தனியா இருக்காங்க. ஷாம்லி வேற அப்பா எங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. உங்க அண்ணனை நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது ஜாமீன்ல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவரை வெளியில கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொன்னீங்க. மறந்துட்டீங்களா? மறக்கல அண்ணி. சுப்பிரமணிய ஆனந்தா அதுக்குள்ள சுறாபாண்டி கேஸ்ல மாட்டிக்கிட்டாருல்ல, இவரை வெளியில கொண்டு வரதுக்கே எனக்கு பெருமாள் கிட்ட பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதா போச்சு. அடுத்து ஆறுமுகனை வெளியில கொண்டு வர வேண்டியதான். அதுக்குண்டான முயற்சியில தான் நான் இருக்கேன். சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவரை வெளியில கூட்டிட்டு வந்துருங்க. எவ்வளவு சீக்கிரம் அவரை வெளியில கூட்டிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறேன். முதல்ல கேஸ் விசாரணைக்கு வரணும்ல, அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். வாங்க நீ உட்காருங்க, உங்களுக்கும் இளவரசியை பரிமாற சொல்றேன். வாடா. ஷாமலி குட்டி, சீக்கிரம் கை கழுவிட்டு வாமா. தள்ளி உட்காந்துக்கோ. நாம இந்த மாதிரி குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இதை பார்க்க அவர் இப்ப இங்க இல்லையே. நீங்க இந்த கேஸ்ல மாட்டினது, லீலாவை கிட்னாப் பண்ணது, எனக்கு வேலை போனது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைனால தான் குழப்பமே அவர் காசிக்கே போனாரு. நீங்க விடுதலை ஆனதுனால தான் எனக்கு பதவி உயர்வே கிடைச்சது. அப்பாவுக்கு தெரிஞ்ச எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அதுவும் இப்படி நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிட்றத பார்த்தா அவர் இன்னும் சந்தோஷப்படுவார். இப்போ எனக்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்களா சந்தோஷமா தான் இருப்பீங்க, ஆனா நான் சந்தோஷமா இல்லையே. என் புருஷன் தான் கொலைகேஸ்ல மாட்டி உள்ள இருக்காரே, நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க, நான் தனியா இருக்கேன். என்ன காரணம்? எனக்கு என் புருஷன் சரியில்லையே. என்ன நீ சொல்றீங்க? நீங்க ஒன்னும் தனியா இல்லையே, எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம். அப்படி ஒரு நினைப்பு இருந்திருந்தா இந்நேரம் என் புருஷன் வெளியில வந்திருக்கணுமே. தோ இவங்கதான் என் புருஷனை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தாங்க. சண்முகம் பெரிய நீதிமான் மாதிரி என் புருஷனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். இதே உனக்கு ஒரு பிரச்சனை, இவங்க தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைங்கிற போது சண்முகம் எப்படி பம்பர மாதிரி சொல்லணும் அவங்களை காப்பாத்தினா. ஆனா என் புருஷன் விஷயத்துல அப்படி எதுவுமே இல்லையே. இதுல இருந்து தெரியல நீங்க எல்லாம் ஒண்ணு நான் தனின்னு. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப கூட இளவரசி அண்ணி நீங்க வரத்துக்கு முன்னாடி ஆறுமுகனை எப்போ வெளியில எடுக்க போறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க எதுக்காக என் புருஷனை புடிச்சு கொடுக்கணும்? எனக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சு போச்சு. புருஷன் சரியில்லைன்னா ஊர் உலகத்துல மட்டும் இல்ல, சொந்த வீட்டுல கூட மதிப்பு இல்லைன்னு. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, பணத்தை புள்ள பேர்ல போட்டு வை, அதான் உனக்கு நல்லதுன்னு. இப்ப தெரியுதா சுப்பிரமணி? அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அண்ணனை கூடி சீக்கிரம் வெளியில கொண்டு வந்துடலாம். நீங்க தைரியமா இருக்க அண்ணி. இங்க பாருங்க அண்ணி, அவர் உங்களுக்கு புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் அண்ணன். அவர் எப்படியாவது நாங்க வெளியில கொண்டு வந்துருவோம். நீங்க கவலைப்படாம சாப்பிடுங்க. அதையும் பார்க்க தானே போறேன். ஏய் சாப்பிட்றீ? ஹலோ மாமா, நான் லீலா பேசுறேன். லீலா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன்.
அத்தை எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. இப்பதான் கடைக்கு போனாங்க. அக்கா இல்லையா மாமா? ஆ, அக்கா குளிச்சிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லு லீலா? ஆ, அது வந்து ஒண்ணும் இல்ல மாமா. அக்கா குளிச்சுட்டு வந்தோன்னே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஏ, அக்கா கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லுவியா? என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஐயோ மாமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன விஷயம் சொல்லு லீலா? இல்ல மாமா, நான் அக்கா கிட்டே சொல்லிக்கிறேன். ஓ, அப்போ நீ இன்னும் என்ன அண்ணினா தான் நினைக்கிறியா? மாமாவா நினைக்கலையா? ஐயோ மாமா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பின்ன என்ன விஷயம் சொல்லு லீலா? அது ஒண்ணும் இல்ல மாமா. காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டணும். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். அதான் அக்கா கிட்ட ஞாபகப்படுத்தலான்னு ஃபோன் பண்ணேன். அவ்வளவுதானே, இதுக்கு ஏன் தயங்குற? அக்கா குளிச்சுட்டு வந்ததும் இந்த விஷயத்த சொல்றேன், சரியா? தேங்க்ஸ் மாமா, கண்டிப்பா சொல்லிடுங்க. என்னடி போனும் கைமா இருக்க? ராஜா தம்பிகிட்ட ஓசியில போனை வாங்கிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அக்கா கிட்ட தான் பேசினேன். இளவரசி கிட்டயா? ஏன், என்ன விஷயம்? காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டணும்ல, அதனால தான் ஃபோன் பண்ணேன். ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்க அக்காக்கு ஏன் ஃபோன் பண்ணி பணம் கேட்ட? என்னம்மா பேசுறீங்க? எனக்கு பணம் வேணும்னா யார்கிட்ட கேக்குறது? அக்கா கிட்ட தானே கேட்க முடியும். அதான் ஃபோன் பண்ணேன். இத்தனை நாள் உங்க அக்கா கிட்ட கேட்டதெல்லாம் சரி. இனிமே உங்க அக்கா கிட்ட பணம் கேட்க வேண்டாம், என்கிட்ட கேளு. என்னம்மா நீ புதுசா ரூல்ஸ் எல்லாம் போடுற? நேத்து தான் மளிகை கடைக்கு பணம் வேணும்னு புலம்பிட்டு இருந்த. உன்கிட்ட பணம் கேட்டா நீ பணத்துக்கு எங்க போவ? அக்கா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது யாருக்காக? நமக்காக தானே. அதான் அக்கா கிட்ட கேட்டேன். விவரம் புரியாம பேசாதரி. இத்தனை நாள் உங்க அக்கா நம்ம வீட்டுல இருந்தா பரவாயில்ல. இப்ப புருஷன் வீட்டுல வாழ போயிருக்கால, இப்போ அவகிட்ட பணம் கேட்டா அது நல்லா இருக்குமா? என்னம்மா, நம்ம அக்கா தானே. ஓ அக்கா தாண்டி, நான் இல்லைன்னு சொல்லல. எப்ப நாம பொண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்புறோமோ அப்பவே அந்த பொண்ணு நமக்கு சொந்தம் இல்ல, புகுந்த வீட்டுக்கு தான் சொந்தம். அவளே சொந்தம் இல்லாதப்போ அவ சம்பாதிக்கிறது மட்டும் நமக்கு எப்படி சொந்தம் ஆகும்? அதனால இனிமே உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. ஆமா, இப்ப இளவரசி பணம் கொண்டு வரேன்னால? அக்கா போன்ல பேசல, குளிச்சுட்டு இருக்காங்களா. மாமா தான் பேசினாரு. ஏண்டி, அந்த மனுஷங்கிட்ட பணம் கேட்ட? நான் ஒண்ணு அவர்கிட்ட பணம் கேட்கல, அக்கா கிட்ட தான் பேசணும்னு சொன்னேன். அவர் தான் கட்டாயப்படுத்தி என்ன விஷயம்னு கேட்டாரு, அதான் சொன்னேன். ஏண்டி இப்படி பண்ற? அவர் இதை தப்பா நினைச்சுக்க மாட்டாரு? சரி சரி, நீ காலேஜ் கிளம்பு. நாளைக்கு பணத்தை எப்படியா ரெடி பண்ணி தரேன். எங்க கிளம்புறது? இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், கட்டியே ஆகணும். எல்லாரும் கட்டிட்டாங்க, நான் மட்டும் தான் இன்னும் கட்டல. சரிடி, இப்ப என்ன இப்போ? நாளைக்கு கட்டிட்டா போச்சு. இப்ப நீ காலேஜ் கிளம்பு. அம்மா, பணம் இல்லாம என்னால காலேஜுக்கு போக முடியாதுமா. நீ முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, அப்பதான் நான் காலேஜுக்கு போவேன். பிடிச்ச ஒரே அடம் தான் உனக்கு. சரி இரு, யார்கிட்டயா கேட்டு வாங்கி தரேன். அம்மா, வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போற? சமையல் வேலை இருக்குடி, அதை முடிச்சிட்டு போய் வாங்கி தரேன். அம்மா, எனக்கு காலேஜுக்கு நேரம் அதுமா. அம்மா, என்ன வெக்கையா இருக்கு. ஏசி வேற சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. மெக்கானிக்கு போன போடப்பா. எந்த மெக்கானிக்? என்ன இப்படி கேக்குற? ஏசி மெக்கானிக்கு போன போடு. பீச்சில் கரோடுத்துட்டு இருந்த உப்பு காத்துல உனக்கு ஏசி கேக்குது. 5 பவுன் நகையும் 5000 ரூபாய் பணமும் தரேன்னு உன் அம்மாவை நடிக்க வச்சா அதுல உனக்கு ஃபுல் ஏசி கேக்குது. ஒரு வாரமா ஏசில இருந்து பழகிட்டேன்ல செல்வா, அதான். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் கரோடு வைக்க போய் தானே ஆகணும். அப்ப வெயில் அடிக்கும்ல, அப்ப என்ன பண்ணுவ? அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவேன் செல்வா. எனக்கு தண்ணி கலந்த தரகு பிடிக்காதல்ல, ஃபாரின் ஸ்காட்ச் வாங்கிட்டு வாப்பா. உனக்கு ஃபாரின் ஸ்காட்சி? கட்டு மரத்துல 5க்கும் 10க்கும் வேலை பார்த்துட்டு இருந்தவனே ஓனா போகுதுன்னு அப்பா கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சா உனக்கு ஃபாரின் ஸ்காட்சி கேக்குதா? ஏன்ப்பா அவரை அடிக்கிறான்? அடிக்காதப்பா. அவர் கூட சேர்ந்து நீயும் கட்டிங் போட்டியா? அவர் என்ன உனக்கு தாலி கட்டின புருஷனா? பாத்து 2 பேரும் புருஷன் முண்டாட்டியா நடிக்க தான் வந்தீங்க. உண்மையிலேயே புருஷன் முண்டாட்டி ஆயிடாதீங்க. நம்ம திட்டமெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். யாரோ பில் அடிக்கிறாங்க, இதெல்லாம் எடுத்து வைங்க முதல்ல. எல்லாத்தையும் எடுத்து வைங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாலும் வருவாங்க, நம்ம அலர்ட்டா இருக்கணும். புரியுதா? சரிப்பா. வாங்க வாங்க வாங்க. நீங்க? நாங்க பொண்ணோட அம்மா ஷாம்லா இருக்காங்களா, அவங்க ஓ சொந்தக்காரங்க. அப்படியா? வாங்க வாங்க. தேங்க்ஸ். வணக்கம். உட்காருங்க. வணக்கங்க. உட்காருங்க. ஓ, இவர்தான் மாப்பிள்ளையா? இவன் தான் மாப்பிள்ள, என் பையன் செல்வா. என்னங்க, மாப்பிள்ளை நம்ம மீனாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாரு இல்லங்க? பின்ன பிரான்சிஸ் குமார் சாதாரண மாப்பிள்ளையா பாப்பாரு? ஐயோ, கீழே விழுறாங்களே, என்னாச்சு? அவங்களுக்கு பிரஷருங்க. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலையா?
ஆஸ்பத்திரிக்கெல்லாம் நாங்க போற பழக்கமே இல்லைங்க. என்னது ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டீங்க? இல்ல டாக்டரே இங்க கூட்டிட்டு வருவோம்னு சொல்ல வந்தேன். ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல மாப்ள. எங்க பிலோமினா கனடாவிலே பிறந்து கனடாவிலே வளர்ந்தவ. நானும் அமெரிக்கால படிச்சவன் தான். அது எங்களுக்கும் தெரியும் தம்பி. நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, பொண்ணு முன்ன பின்ன கொஞ்சம் நடந்துக்கிட்டாலும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகணும், அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அது ஒண்ணும் இல்ல தம்பி. எங்க பொண்ணு அம்மா அப்பாவையே கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுவா. அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு பையன் கூட சுத்துறதாவும் கேள்விப்பட்டோம். ஏய், என்னடி பேசுற நம்ம வீட்டு பொண்ணை பத்தி? இல்ல, நம்ம வீட்டு பொண்ணு தங்கம் தாங்க. இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுல முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா மூணாவது மனுஷங்க யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்கல்ல. அதுவும் சரிதான். எங்க பொண்ணு நைட்ல பார்ட்டி கீட்டின்னு போய் கொஞ்சம் லேட்டா தான் வருவா. வெளிநாட்டுல பிறந்த பொண்ணு மாத்திக்கவா முடியும்? நாங்க ஏதோ எங்க பொண்ணை பத்தி குறையா சொல்றோம்னு நினைக்காதீங்க. எங்க பொண்ணு தங்கம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றோம், அவ்வளவுதான். நாளைக்கு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழணும் இல்லையா? இவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் மனைவி பிலோமினா தானே முடிவு பண்ணிட்டேன். என்னோட பார்வையில ஆணும் சரி பொண்ணும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க இஷ்டம் போல வாழலாம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒத்து வரலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த கல்யாணத்தை பார்க்க வேண்டியதான். இந்த உட்காந்துருக்காங்களே எங்க அப்பா அம்மா, இவங்க எங்க அப்பாவுக்கு 2வது ஒய்ஃப், இவரு எங்க அம்மாவுக்கு 3வது புருஷன், நானே எங்க அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்தவன் தான். சோ உங்க வீட்டு பொண்ணை நல்லா பார்த்துப்போம், போதுமா? போதுங்க, ரொம்ப சந்தோஷம். ஏண்டி, நான் சொன்னல மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர்னு. சரிங்க, நாங்க கிளம்புறோம். என்னங்க வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போறீங்க? இன்னொரு நாள் சாப்பிட்டா போச்சு. வரோம் மாப்ள. வாங்க. அம்மா, அம்மா, சமயக்கட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா, எனக்கு காலேஜ்க்கு நேரம் ஆகுது. ஏண்டி, சமயக்கட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? துணியா துவைச்சிட்டு இருப்பாங்க, சமையல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, லஞ்ச் கொடுத்தா போதுமா? பணம் கேட்டல, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டுமா. ஏண்டி, நீ கேட்டவன பணத்தை கொடுக்கறதுக்கு பணம் என்ன மரத்துல காய்ச்சிட்டு இருக்கு? அக்கா கிட்ட கேக்குறதுக்கு வேண்டான்னு சொன்ன. யாரோ தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வாங்கி தரேன்னு சொன்னல, என்னாச்சு? ஆமா சொன்னேன். அப்புறம் என்னம்மா, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. ஏண்டி, காலங்காத்தால போய் நின்னா யாரு பணம் கொடுப்பாங்க? ஒரு 12 மணிக்கா போய் வாங்கிட்டு வந்து தரேன். என்னது 12 மணிக்கா? நீ எப்ப காசு கொடுக்கறது, நான் எப்ப ஃபீஸ் கட்டுறது? என்னம்மா நீ கடன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டல, அப்புறம் என்ன காலையில மதியானம்னு சொல்லிக்கிட்டு நீ சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. நீ மட்டும் சொன்னா கேட்கவே மாட்டேன். புடிச்ச மேலுக்கு 3 கால்னு அடம் பிடிப்ப. சரி இரு, போய் வாங்கிட்டு வந்து தரேன். சீக்கிரமா வா. வாங்க மாப்ள. லீலா வீட்ல இருக்காளா? காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கா. உள்ள வாங்க. லீலா, மாமா வந்திருக்காரு பாரு. வாங்க மாமா. நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? அக்கா வரல? இளவரசி ஆபீஸ்க்கு போயிருக்கா. மாப்ள, டிஃபன் சாப்பிடுறீங்களா? வேணாத்த, நான் வீட்ல சாப்பிட்டு தான் வந்தேன். லீலா, காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு ஃபோன் பண்ணி பணம் கேட்டிருந்தேன்ல, இந்தா. அக்கா கொடுத்தம்ச்சாங்களா மாமா? இல்ல, நான் தான் கொண்டு வந்தேன். ஏன் லீலா, நான் கொடுத்தா பணம் வாங்க மாட்டியா? இப்ப இளவரசி கிட்ட பணம் எதுவும் கிடையாது. சம்பளம் வரணும், அதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. நீ பணம் கேட்ட விஷயத்த நான் இளவரசி கிட்ட சொல்லியிருந்தா இளவரசி வேற யார்கிட்டயாவது கடன் வாங்கித்தான் உனக்கு கொடுக்கணும், புரியுதா? அதான் நானே கொடுக்குறேன். இந்த விஷயம் இளவரசிக்கு தெரிஞ்சா கூட ஒத்துக்க மாட்டா. அதான் நீ ஃபோன் பண்ணது கூட நான் இளவரசி கிட்ட சொல்லாம பணம் கொண்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு போய் ஃபீஸ் கட்டுமா? மாப்ள, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம். மாப்பிள்ளைக்கு மாமியார் வீட்ல இருந்து கொடுக்கணுமே தவிர வாங்குறது முறையில்லை. அதுவும் இல்லாம இளவரசிக்கு தெரியாம வேற கொடுக்கறேன்னு சொல்றீங்க. இந்த விஷயம் இளவரசிக்கு தெரிஞ்சா அவ கோவப்படுவா. ஏத்த, மாப்பிள்ளைனா மாமியார் வீட்ல இருந்து வாங்குறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா? மாப்பிள்ளை வீட்ல இருந்து கொடுக்கறதுக்கு உரிமை கிடையாதா? நானும் உங்க வீட்ல ஒருத்தன் தானே. என்ன நீங்க அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளைன்னு வாய் நிறைய கூப்பிடுறீங்க. அதெல்லாம் வார்த்தையில மட்டும்தானா? உங்க மனசுல இருந்து வரலையா? ஐயோ மாப்பிள்ளை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாப்பிள்ளைக்கு இன்னொரு அர்த்தம் என்னத்த? மருமகன் தானே. நான் உங்க மகனா இருந்தா அந்த கடமை என்ன சேர்ந்தது தானே. அப்பயே நீங்க பணம் வேண்டான்னு சொல்றீங்க. லீலா, படிப்பு விஷயம், ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள்னு வேற சொன்னேன். என் மேல உனக்கு எந்த வெறுப்பும் இல்லைன்னா இந்த பணத்தை வாங்கிக்கோ. வாங்கிக்கோமா. ரொம்ப நன்றி அத்தை. இல்ல மாப்பிள்ள, நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். வழக்கமா பொண்ணுங்க தான்
புருஷனுக்கும் புகுந்த வீட்டுல இருக்கவங்களுக்கும் தெரியாம பிறந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனா நீங்க இளவரசிக்கு கூட தெரியாம லீலா போன் பண்ணதும் பணத்தோட வந்து நிக்கிறீங்களே, இந்த பெருந்தன்மை எத்தனை பேருக்கு வரும் மாப்ள? ஆமா மாமா, நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ்லாம் சொல்லி என்ன வேத்தாளாக்காதீங்க. நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தானே. மாமா, எனக்கு காலேஜ்க்கு நேரமாது, நான் கிளம்புறேன். நானும் உங்க காலேஜ் வழியா தான் போறேன். வா, நானே விட்டுறேன் உன்னை காலேஜ்ல. சரிம்மா, மாமாவோட போ. சரிம்மா, போயிட்டு வரேன். சரி, வாமா. நான் கிளம்புறேன். அங்க கூட்டுங்க. என்னப்பா இதெல்லாம்? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேம்மா. உங்களுக்கு யாருப்பா இதெல்லாம் பண்ண சொன்னா? வீட்டுல சும்மா தானம்மா இருக்கிறேன், அதாம்மா சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். இனிமே வீட்டுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தா எனக்கு வேலை கரெக்டா இருக்கும். நீங்களாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் சும்மா இருந்தா எப்படிம்மா? நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? சரி வாங்க சாப்பிடலாம். ஆமா, இளங்கோ எங்க? செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காரு. கொஞ்சம் இருமா, நான் போய் அவரை கூப்பிட்டு வந்துடுறேன். 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுங்க. நான் என்னம்மா சொல்லிட்டேன்? இளங்கோ கூப்பிட்டு வரேன்னு தானே சொன்னேன். அதுக்கு ஏன் இப்படி முறைக்கிற மாதிரி பாக்குற? பின்ன என்னப்பா, அவர் பக்கத்துல வந்தாலே நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ற. நீங்க என்னடான்னா அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடலாம்னு சொல்றீங்க. அம்மாடி, அவரை நினைச்சு நீ வீணா பயப்படாதம்மா. அவருக்கு பழைய ஞாபகம்லாம் எதுவும் இல்லைம்மா. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? இரு, உன்னை நான் நீ நம்ப வைக்கிறேன். உன் மாமனுக்கு என்னம்மா பிடிக்கும்? அது அவருக்கு அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுல என்னம்மா பிடிக்கும் அவருக்கு? மீன் குழம்பு பிடிக்கும்பா. காய்கறியில என்னென்னம்மா பிடிக்கும்? காய்கறியில முட்டைகோஸ் இல்லைன்னா உருளைக்கிழங்கு விரும்பி சாப்பிடுவாரு. வேற என்ன பிடிக்கும்? வேற வத்த குழம்பு சாப்பிடுவாரு. ஆமா, இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? அதெல்லாம் ஒரு காரணமா தாமா கேட்கிறேன். இன்னைக்கு நான் உனக்கு அதை நிரூபிக்கிறேன் பாரு. பார்த்து இன்னைக்குள்ள வேலை முடிஞ்சிடல? முடிஞ்சிடும் சார். பசங்களாம் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? செஞ்சுட்டு இருக்காங்க சார். இளங்கோ தம்பி, வாங்க வாங்க சாப்பிடலாம். சாப்பிடவா? மணி 1:30 ஆயிடுச்சா? என்னப்பா தம்பி, மணி 1:30 ஆச்சாங்கிற? நேரம் போனது கூட தெரியாம வேலை பார்த்துட்டு இருக்க. அப்புறம் வேலையை பார்த்துக்கலாம், வா சாப்பிடலாம். போதும். தம்பிக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்குமோ? கத்திரிக்காய் அவ்வளோ பிடிக்காது, ஆனால் உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சாம்பார் போடுங்க. போதும். உங்களுக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு சாம்பாரை விட வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். அப்படியா தம்பி? என்னங்கய்யா? இந்த ஊஞ்சலூர் கிராமம் இருக்க. ஊஞ்சலூர் கிராமமா? அது எங்க இருக்கு? அதான்ப்பா, திருவண்ணாமலைக்கு பக்கத்துல. அப்படியா? எனக்கு தெரியாதே. ஆமா, அந்த கிராமத்துல என்ன? அந்த கிராமத்துல ஒரு 10 ஏக்கர் நிலம் விலைக்கு வருது. மீனாட்சிங்கிறவங்க தான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க. அப்படியா? என்ன பண்ணணும்? அந்த இடத்த விலைக்கு வாங்கணுமா? ரொம்ப கம்மியான விலைக்கு வருது. ஊஞ்சலூர்ல வாங்கலாமா தம்பி? எப்படி நிலவரம்? சார், எனக்கு திருவண்ணாமலையே தெரியாது. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஊஞ்சலூர் மட்டும் எப்படி சார் தெரியும்? நீங்க சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்காங்க சார். பாத்தியாம்மா, ஊஞ்சலூர் மீனாட்சி அது கூட அவருக்கு ஞாபகம் இல்லையே. பிறந்த ஊர், கூட பிறந்த அக்கா, அதே ஞாபகத்துக்கு வராத போது உன்னை எப்படிமா அவர் ஞாபகத்தில் வச்சுக்குவாரு? ஆனா சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்றாரேப்பா. அம்மாடி, சாப்பிட்ற ஐட்டத்துல பல பேருக்கு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா டேஸ்ட்? அது மாதிரிதான்மா இதுவும். நீ ஏம்மா வீணா மனசை போட்டு குழப்பிக்கிற? எனக்கு என்னமோ குழப்பமா தான்ப்பா இருக்கு. ஒருவேளை அவரு நடிக்கிறாரு சந்தேகப்படுறியா? நான் அவர் முகத்தை நல்லா உத்து பார்த்துட்டு தான் கேட்கிறேன். அவர் முகத்துல எந்த விதமான கலரமும் இல்லையம்மா. அதனால இளங்கோ மாமா இல்லை, நம்ம கிட்ட வேலை பார்க்குற யாரோன்னு நினைச்சுக்கிட்டு நீ சந்தோஷமாயிரு. அவர்கிட்ட நல்லா பேசுமா, வீணா மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. சரிப்பா. நம்பிக்கையோட சொல்லுமா, ஏம்மா இப்படி குறை மனசோட சொல்ற?
சரிப்பா. சரிம்மா, ஸ்கூலுக்கு போய் நான் குழந்தைய கூப்பிட்டு வர்றேன். நேரம் ஆயிடுச்சு. வரட்டுமா? பாருங்க மேனேஜர், எனக்கு கொடுத்த டேட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆர்டிஸ்ட்காகலாம் ஷூட்டிங்கை தள்ளி போட முடியாது. இது பாருங்க, டேட்டை கொடுத்துட்டு எப்படிங்க இல்லைன்னு சொல்லுவாங்க? நான் சொன்ன டேட்ல ஷூட்டிங் போனா அவ்வளோதான். சரி, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். நீங்க எனக்கு அப்புறம் கூப்பிடுங்க. பாய். ஓகே, பாய் 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 பாய். சாரி டியர், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? என்ன கோவமா? ஆர்டிஸ்ட் டேட் ப்ராப்ளம்ஸ். ஸோ பிளான் பண்ணபடி ஷூட்டிங் போக முடியல. அதனால தான் ஸோ மச் ஆஃப் டென்ஷன்ஸ். எனிவே, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐ டோன்ட் வாண்ட் யூ சாரி, ஓகே? எப்ப பாரு உனக்கு பிசினஸ், ஷூட்டிங் இத பத்தி தான் கவலையா? என்ன பத்தி, நம்ம லைஃப் பத்தி கொஞ்சம் கூட கவலையே கிடையாதா? ஹே, கூல் டவுன் யார். எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? எப்படிடா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? ஒவ்வொரு செகண்டும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? வர 25th மேரேஜ், எல்லா ஏற்பாடும் நடந்து முடிஞ்சிடுச்சு. So what? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். லாஸ்ட் மினிட்ல உன் கழுத்துல சாரி உன் விரல்ல மோதிரம் போட போறது நான் தான். அப்புறம் ஏன் பயப்படுற? லுக் ரோஷன், கனடால வேணா நீ பெரிய ஆளா இருக்கலாம், அங்க நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சிருக்கலாம். பட் இங்க என்னோட அப்பா தான் பெரிய ஆளு. அவரை எதிர்த்து அவர் முன்னாடியே எப்படி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? இட்ஸ் வெரி சிம்பிள் யார். அதை நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. இது பாரு, நீ நம்ம கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்ற கவலையில இருக்க. பட் நான் ஆஃப்டர் மேரேஜ் நம்ம வசதியா வாழ்றதுக்கு, தொழிலை ஸ்ட்ராங் பண்றதுல கவனமா இருக்கேன். தட்ஸ் இட். ரோஷன், நான் பிஃபோர் மேரேஜ் பத்தி டென்ஷன்ல இருக்கேன். நீ என்னடானா ஆஃப்டர் மேரேஜ் பிளான்ல இருக்கியா? என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் கட்டுப்பாடா இருந்திருந்தா உனக்கும் கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். நான் தான் பிஃபோர் மேரேஜ் உன்கிட்ட ஒய்ஃபா நடந்துக்கிட்டேனே, அதான் உனக்கு நம்ம மேரேஜ் மேலேயே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. வாட் ஃபிலோ, என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டியே. நான் எதனால டென்ஷன் ஆகாம இவ்வளோ ஃப்ரீயா இருக்கேன் தெரியுமா? சரி, உன் மேரேஜ் எங்க நடக்க போகுது? சர்ச்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி சர்ச் ஃபாதர் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கிட்ட என்ன கேட்பாரு? இல்ல என்ன கேட்பாருன்னு கேக்குறேன், சொல்லு. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர்கிட்டயும் இந்த கல்யாணத்துல உங்க 2 பேருக்கும் சம்மதமானு கேட்பாரு. குட். அப்போ அந்த நேரத்துல அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னா கல்யாணம் எப்படி நடக்கும்? என்றோல்ல. அந்த மேரேஜ் ஸ்டாப் ஆயிடும். பட் நம்ம 2 பேருக்கும் எப்படி மேரேஜ் நடக்கும்? வாட் ஃபிலோ, ஆர் யூ டூ லேட்டா? அட் த சேம் டைம் சர்ச்ல நான் உன் முன்னாடி தானே இருப்பேன். உங்க டேடி அரேஞ்ச் பண்ண மேரேஜ் ஸ்டாப் ஆனதும் சர்ச் ஃபாதர் உன் மனசுல யாராவது இருக்காங்களா, நீ வேற யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்பாருல்ல. அப்ப நீ டக்குன்னு என்ன காமிச்சு, நான் இவனை தான் லவ் பண்றேன், நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே வாழ்ந்துட்டோன்னு நடந்த உண்மையே சொல்லு. அப்புறம் என்ன, நம்ம 2 பேருக்கும் ஜாம்னு மேரேஜ் நடக்க போகுது.
என்ன ரூட் கிளியரா? ஆர் யூ ஹாப்பி? ரூட் எல்லாம் கிளியரா தான் இருக்கு. பட் நீ கரெக்ட் டைம்க்கு சர்ச்சுக்கு வந்துருவியா? ஐயோ பெரிய டவுட் சிகாமணியா இருக்கே. யோ மை ஏஞ்சல். சான்ஸை மிஸ் பண்ணுவேனா? ஷார்ப்பா கத்தி மாதிரி வந்து நிப்பேன்ல. என்னண்ணே இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்களா? நான் எப்பவும் போலதான் வந்திருக்கேன். நீ தான் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட. சண்முகம் காஃபி போட்டு தட்டுமா? இல்லை நீ வேணாம். அண்ணே நாளை காலம் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? காலையில எந்த வேலையும் இல்லை. என்ன விஷயம்? இல்லை ஏதாவது வேலை இருந்தாலும் நாளை காலைல 7 மணிக்கு ரெடி ஆயிருங்க. அண்ணி நீங்களும் நாளை காலைல 7 மணிக்கு ரெடி ஆயிருங்க. என்னடா எல்லாரையும் காலங்காத்தால 7 மணிக்கு ரெடியா இருக்க சொல்ற? என்ன விஷயம்? இல்லைண்ணே வீடு ஒன்று பார்த்துருக்கேன். நீங்களும் வந்து பார்த்து பிடிச்சி போச்சுன்னா வீடு மாறிடலாம். ஏன் சண்முகம், ஏன் திடீர்னு வீடு மாறணும்னு சொல்ற? இந்த வீட்டில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. இந்த வீடு அவ்வளோ வசதியாக இல்லை. அதுவும் இல்லாமல் நான் இன்ஸ்பெக்டர் ஆனதுனால என்னை பார்க்க 4 பேர் வருவாங்க. நீங்களும் வேலைக்கு கிளம்பணும், அன்னியும் டைமுக்கு வேலைக்கு போகணும்ல. எல்லாருக்கும் வசதியாக இருக்க மாதிரி ஒரு பெரிய வீடாக பார்க்கலாமே தான். நீ சொல்றது சரிதான் சண்முகம். திடீர்னு வீடு மாத்துறதா இருந்தா அட்வான்ஸ் வாடகைலாம் அதிகமாக இருக்குமே. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்கண்ணே. வாடகைலாம் கிடையாது, லீஸுக்கு தான் பார்த்துருக்கேன். 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாவா? அவ்வளோ பெரிய தொகைக்கு எங்கடா ஏற்பாடு பண்ணுவ? அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேனே. எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் வட்டியெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொன்னார். வட்டி இல்லைன்னா எனக்கு பணமே வேணான்னு சொன்னேன். அவரும் அப்புறம் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. பணம் எல்லாம் ரெடியாக இருக்கு. நீங்கள் வந்து வீடு பார்க்க வேண்டியது மட்டும்தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் பணத்தை கொடுத்துட்றேன். என்ன சொல்றீங்க? என்னென்ன யோசிக்கிறீங்க? சரிப்பா, எங்களுக்காக இல்லாட்டியும் உன் பதவிக்காகவாது பண்ணிடலாம். அப்பதான் உனக்கும் கௌரவமா இருக்கும். சரிண்ணே, அப்ப நாளைக்கு போலாம். ரெடியா இருங்க. அட என்னம்மா இது அநியாயமா இருக்கு. 10,000 ரூபா கேட்டா 5,000 ரூபா கொடுத்துருக்கீங்க. அதானே நீங்க போன காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குமாரசாமியோட சம்பந்தம் வேண்டான்னு சொன்ன நல்ல தகவலை என்கிட்ட நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அள்ளி கொடுத்துருப்பேன். அதான் கோட்டை விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதான் கிள்ளி கொடுத்துருக்கேன். அக்கா நீ வேறக்கா, நாம சொல்லி கொடுத்த மாதிரி பொண்ணை பத்தி அப்படி இப்படின்னு சொல்லாம வந்திருப்பாங்க. அட நீங்க வேறமா 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னீங்க, 500 ரூபாய்க்கு நடிச்சிட்டு வந்திருக்கோம். ஓ, அப்போ ஓவர் ஆக்ட் பண்ணி காரியத்தை கெடுத்திருக்கீங்கல்ல? அப்படியெல்லாம் இல்லம்மா. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சரியான மானங்கெட்ட குடும்பமா இருப்பாங்க போல இருக்கு. நாங்க பொண்ணை பத்தி எதை சொன்னாலும் அதெல்லாம் சகஜம் சகஜம்னே சொல்றாங்க. ஆமாமா, எனக்கு என்னமோ உங்க தம்பி சரியான இடத்துல மாப்பிள்ளைய பார்க்கலையோன்னு தோணுது. சும்மா நடிக்காத. நீ போன காரியத்தை கோட்டை விட்டுட்டு என் தம்பி மேல குறை சொல்றியா? அவன் சாதிசனம் சொந்த பந்தம் எதுவுமே வேண்டான்னு இந்த மாப்பிள்ளைய பார்த்திருக்கான். நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை பத்தி தப்பா சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருந்தேன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். போங்க வெளியில, முதல்ல நிக்காதீங்க. என்னக்கா இது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பொண்ணை பத்தி தப்பா சொன்னா துண்டக்கான துணிய காணும்னு ஓடுவாங்கன்னு பார்த்தா இவங்க என்னமோ ஓடுறாங்க. இதுக்கெல்லாம் அசர்றவ இல்லை இந்த ராஜேஸ்வரி. ஏதாவது செஞ்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். அம்மா, அக்காவும் மாமாவும் வராங்க. லீலா வாங்க மாமா. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. என்ன லீலா காலேஜ் போல? ரெடி ஆயிட்டு இருந்தேன், ஒன்னு பார்த்ததும் ஓடி வந்துட்டேன். சரி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருக்கா? மாத்திரையில ஒழுங்கா சாப்பிடுறியா? நான் சாப்பிடலனாலும் உன் தங்கச்சி விட மாட்டேங்கிற. நேரத்துக்கு கரெக்டா கொடுத்துட்றா. என்ன மாப்பிள்ள சாப்பிடுறீங்க? காஃபி டீ போடவா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். சரி இருங்க, சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன், சாப்பிட்டு. இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க இப்ப கிளம்புறோம். என்னம்மா அது இப்பதான் வந்தீங்க அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போடலம்மா, இப்ப போகணும். நாளைக்கு புது வீட்டுக்கு பால் காய்ச்சிரும், அதான் உன்னை கூப்பிட வந்தோம். என்ன இளவரசி சொல்ற? தண்ணி கொடுத்துட்டு போறீங்களா? ஏன் அந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அத்தை, பிரச்சனை எல்லாம் இல்ல. அந்த வீட்டுல சௌரியம் பத்தல. முதல்ல இளவரசியும் இல்ல, சண்முகமும் இல்ல. அந்த வீடு சௌகரியமா இருந்துச்சு.
இப்ப இளவரசியும் வந்தாச்சு, சண்முகமும் வந்தாச்சு. எல்லாருக்கும் ஒரு ரூம் வேணும்ல, அதான் சண்முகம் ஒரு பெரிய வீடா பார்த்திருக்கான். அந்த புது வீட்டுக்கு பால் காய்ச்சதான் உங்க எல்லாரையும் கூப்பிட வந்தோம். நீங்க அவசியம் வரணும். கண்டிப்பா வந்துடுறோம் மாப்ள. இன்னொரு விஷயம் என் மனசுல இருந்தது, அது இது வரைக்கும் இளவரசி கூட தெரியாது. என்ன மாப்ள, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நீங்களும் லீலாவும் இங்க தனியா இருக்கிறத விட நாங்க அங்க எடுத்திருக்கிறது பெரிய வீடு தான். நீங்களும் அங்க வந்து தங்குனா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். இப்ப எங்க வீட்டுல அப்பா வேற நிம்மதி வேணும்னு கோயில் குளம்னு போயிட்டாரு. வீட்டுல பெரியவங்கன்னு யாருமே இல்லை. இப்ப நீங்க வந்து அங்க இருந்தீங்கன்னா வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும். என்ன சொல்றீங்க அத்தை? நீங்க எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் மாப்ள. உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா ஒரு பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல இன்னொரு பொண்ணையும் கூட்டிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? அது நல்லா இருக்காதுல்ல. ஊர்ல யார் யாரோ என்னென்னமோ பேசிப்பாங்க, அதை நினைச்சு நீங்க ஏன் பயப்படுறீங்க? அப்படி இல்ல மாப்ள, நாம நமக்காக வாழ்றதை விட பல நேரங்கள்ல ஊருக்காக தானே வாழ வேண்டியிருக்கு. ஊரார் பேசுறதை விட்டு தள்ளுங்க. நாளைக்கு லீலாக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ணும்போது அப்ப இதுவும் ஒரு இடைஞ்சலா இருக்குல்ல மாப்ள. அம்மா சொல்றது சரிதான். அவர் ஏதோ அவர் மனசுல இருக்கிறத சொல்லிருக்காரு. சரி, ராஜா வீட்ல இருக்காரா? நான் பால் காய்ச்சற ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணும். அவர் நைட் டியூட்டிக்கு போயிருக்காரு, இன்னும் வரலையே. அப்படியா? சரி, அவர் வந்தா நீ கொஞ்சம் சொல்லிடுறியா? நான் அவரை போன்ல இன்வைட் பண்ணிடுறேன். சரிக்கா. சரி அத்தை, அப்ப நாங்க கிளம்புறோம். கூப்பிட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மாமா, வீடு பாத்திருக்காரு சொன்னீங்க, அட்ரஸ் சொல்லல. ஓ, சொல்ல மறந்துட்டேன். நம்ம பழைய வீட்டுக்கிட்ட வந்தா அங்கிருந்து 4வது தெரு தான். சிங்கப்பூர்காரர் வீடு எதுன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க மாப்ள, நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். வரேம்மா. வரேன். வரேம்மா. வரேன் லீலா. சித்தி, சித்தி. வாங்கப்பா, வாங்க உட்காருங்க. வாப்பா. எப்படி இருக்கீங்க சித்தி? நல்லா இருக்கேன். சண்முகம், என்னப்பா உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சித்தி. அண்ணன் கேஸ்ல சிறப்பாக செயல்பட்டதுக்காக எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இந்த ட்ரெஸ்ல சித்தப்பா என்ன பார்த்துருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. நீ சொல்றது வாஸ்தவம் தான்ப்பா. இந்த போலீஸ் ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும்போது உங்க சித்தப்பாவையே நேர்ல பாக்குற மாதிரி இருக்குப்பா. செடியும் வீட்ல இல்லையா சித்தி? செடியும் இல்லப்பா, அவன் ஆபீஸ்ல இருப்பான். என்னப்பா விஷயம்? ஒண்ணும் இல்ல சித்தி, நாங்க பழைய வீட்டை காலி பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு புது வீட்டுக்கு குடி போறோம். புது வீட்டுல பால் காய்ச்சுறோம். அதுக்காக உங்களை கூப்பிட வந்திருக்கோம். வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சித்தி. அப்பாவும் நிம்மதி வேணும்னு எங்ககிட்ட கூட சொல்லிக்காம கோயில் குளம்னு சுத்த போயிட்டாரு. இப்போதைக்கு குடும்பத்துக்கு நீங்க தான் பெரியவங்க. அம்மா இல்லாத எங்களுக்கு அம்மாவும் நீங்க தான். புது வீட்டுக்கு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சித்தி. என்ன சித்தி, ஏன் கண் கலங்குறீங்க? இந்த சின்ன வயசுல உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெருந்தன்மை. உங்க குடும்பத்துக்கும் சுப்பிரமணிக்கும் நான் எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன உங்க அம்மா ஸ்தானத்துல வச்சு இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்களே, அதை நினைக்கும் போது என் கண்ல இருந்து கண்ணீர் தானா வருதுப்பா. கண்டிப்பா நான் பால் காய்ச்சறதுக்கு வரேன்ப்பா. ஆரம்பத்துல இருந்தே அம்மா இல்லது உங்களுக்கு நான் அம்மாவா இருந்திருக்கணும். இத்தனை நாளா அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. இனிமே நான் உங்களுக்கு அம்மாவா இருப்பேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம் சித்தி. நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை நாளா பணத்திமிர்ல சொந்த பந்தத்தெல்லாம் மதிக்க தெரியாம இருந்துட்டேன்ப்பா. உங்க சித்தப்பா போனதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் தனிமரம் ஆயிட்டோம். உங்க அப்பாவும் சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. நீங்களும் அனாதை மாதிரி தான் இருக்கீங்க. இனிமேல் நம்ம 2 குடும்பமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும் சுப்பிரமணி.
சரி சித்தி, செடி வந்த உடனே சொல்லிடுங்க, நானும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிப்பா. தேவகி, பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து வைம்மா. சரிக்கா. இல்ல வேணாம் சித்தி, வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம், இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிறோம். என்னப்பா இது, வீடு வரைக்கும் வந்துட்டு சாப்பிடாம போவீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க சித்தி, இன்னொரு நாளைக்கு வந்து கண்டிப்பா சாப்பிட்றோம். வரேன் சித்தி. சரிப்பா. இளவரசி மறுபடியும் உன் கூட வாழ வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆமா சித்தி, உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். பரவாயில்லப்பா, இளவரசியை கூட்டிட்டு கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வா. கண்டிப்பா சித்தி, நீங்களும் மறக்காம பால் காய்ச்ச வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன்ப்பா. வரோம் சித்தி. போயிட்டு வா. போலாமா? வரேன் சித்தி. வாப்பா. அக்கா, இது கனவா இல்ல நினவா? என்னாலேயே என்ன நம்ப முடியலையே. நம்ம செழியன் அன்பை காட்ட சொன்னா நம்ம ஜென்ம விரோதின் கிட்ட போய் பாசத்தை காட்டுற. என் நடிப்பை நீயும் நம்பிட்டியா? ஓ, நடிச்சியா? ஆமாண்டி, நான் சொன்னா செழியன் கேட்க மாட்டான், ஆனா சுப்பிரமணி சொன்னா நிச்சயமா கேட்பான். அதான் இவங்களை வச்சு செழியனை நம்ம குமாரசாமியோட மாப்பிள்ளையாக்க போறேன். ஓஹோ, நீ அப்படி திட்டம் போடுறியா? புரியுது புரியுது. காரணக்காரியம் இல்லாம நீ எதுவும் செய்ய மாட்டியே. இந்த ராஜேஸ்வரி நினைச்சா எதையும் சாதிக்காம விட மாட்டா. நீ உன் பழைய வீட்டெல்லாம் கழிச்சு கட்டிட்டு சகலவசியோட புது வீட்டுல போய் செட்டில் ஆக போற போல இருக்க. நீ இப்படி அணுவணுவா முன்னுக்கு வருது எனக்கு அவ்வளவு நல்லதா படலையே. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.